இங்கே வந்து யார் கடை விரிச்சாலும் இங்கே போனி ஆகும். நீங்கள் ஒரு காரை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டி சம்பாதிக்கிறதுக்கு இங்கே மல்டிபிள் லெவல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி? நீங்கள் ஒரு காரை வாங்கிட்டு எங்கேயும் போய் தேடி போய் ஒரு டியூட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, தேடி போய் ஒரு டிராவல்ஸில் போய் நின்று இல்லைனா ஒரு கால் டாக்ஸி கம்பெனியில் போய் எனக்கு டியூட்டி கொடுங்கன்னு கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே ஈஸியாக. முக்கியமாக ஒரு விஷயம் வருது, எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். என்னோட வண்டி நானே ஓட்டிக்கிறேன், நான் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து 90% அந்த கடலை கடந்து நின்றுட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் இன்னொரு ஓட்டுநரை நம்பி ஒரு வண்டி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 10% தான் கடந்துருக்கீங்க. ஓட்டுநரை நிலைநிறுத்தணும் அப்படின்னா சம்பளம் மட்டுமே போதும் அப்படிங்கிறத நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். சம்பளத்தை தாண்டி அவர்கள் மனிதர்கள். இதெல்லாம் யார் செய்வாங்க அப்படின்னா சொந்த வண்டிக்காரங்க செய்வாங்க. ஓட்டுநர் வச்சிருக்கவன் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பான். கால் டாக்ஸியில் நம்மளே ஆன் போர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து போகிறது எனக்கு கான்செப்ட் புரியுது. இப்போ ஐடி நிறுவனங்களுக்கு நம்ம வந்து வண்டி ஓட்டணும்னாலும் இதே ப்ராசஸ் தான், இல்லை அதுக்கு வேறு ஏதாவது ப்ராசஸ்? தமிழ் எக்கனாமி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து பல தொழில்களை பார்த்துட்டு வரோம். அதுலேயும் வாடகை வாகன தொழிலை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஒரு 2 மாதத்துக்கு முன்பு இந்த தொழிலை பற்றி விரிவாக பார்க்கும்போது அதில் இருக்கின்ற பாதகங்களை கொஞ்சம் அலசி ஆராய்ந்தோம் அப்படின்னு சொல்லலாம். பாதகங்கள் அப்படிங்கும்போது யார் பார்வையிலிருந்து பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் வந்து இந்த வாகன வாடகை தொழிலில் வந்து ஒரு 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு லாபம் வருமா இல்லையாங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தொழிலை நேர்மையாக நேர்த்தியாக சிறப்பாக செய்தால் இந்த தொழிலில் லாபம் வருமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மறுபடியும் இதை பற்றி பேசுவதற்கு நம்முடன் ரீகன் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கிறேன். சரி, இந்த தொழிலில் வந்து நம்ம போன எபிசோட்லலாம் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து ஐடியில் வேலை பார்க்குறாரு. அவர் என்கிட்ட பணம் இருக்குது, நான் ஏதாவது ஒரு பேசிவ் இன்கம் வேணும், அதனால் இந்த தொழிலில் நான் ஒரு 4 கேப் வாங்கி விட்றேன், எனக்கு லாபம் வருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து நம்ம பார்த்தோம். அதில் நீங்கள் வந்து இல்லை அப்படிலாம் கிடையாது, இந்த தொழில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ எளிமையானதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத விரிவாகவே சொல்லியிருந்தீங்க. இப்போ அதை விட்டுட்டு இப்போ நான் வந்து இதை ஒரு தொழிலாக பார்க்கணும், இதுதான் என்னோட முழு நேர தொழிலாக பார்க்கணும், நான் வந்து ஒரு 4 வண்டி வாங்கி விடணும்னு ஆசைப்படுறேன். அப்படி இருக்கின்ற நேரத்தில் இந்த தொழிலை வந்து நம்ம பார்க்கலாமா? இது ஒரு சிறப்பான வாய்ப்பை வந்து ஒருவருக்கு தருமா? நேரடியாக சொல்லணும்னா தாராளமாக இந்த தொழிலுக்குள்ளே வரலாம். இது வந்து லாபகரமான தொழிலாக நீங்கள் எடுத்துக்க முடியும். சரி. ஆனால் நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க என்கிட்ட பணம் இருக்கிற ஒரே காரணத்தால் நான் ஒரு 4 வண்டி வாங்கி விடலாமா அப்படின்னு. இது இந்த தொழிலுக்கு மட்டும் இல்லை, எந்த தொழிலுமே எனக்கு பணம் இருக்குதுங்கிற காரணத்தால் தொழில் ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த தொழில் வந்து உங்களை திருப்பி தான் போட வாய்ப்பு அதிகம். அது எல்லா தொழிலுக்குமே பொருந்தும். பணம் இருப்பதற்காகவே ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடாது, பணத்தை வச்சுட்டு மட்டுமே ஆரம்பிக்கக்கூடாது. ஆமாம். இப்போ எந்த தொழிலில் நம்ம ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் முதல்ல அந்த தொழில் சார்ந்த அறிவு நமக்கு இருக்கணும். அல்லது தொழில் சார்ந்த அறிவு இருக்கிற ஒரு நபர் முழு நேரமாக நம்ம கூட இருக்கணும். ஏன்னா நம்ம ஒருத்தரை சார்ந்து இருக்க வேண்டியது. சார்ந்திருத்தல் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு டேஞ்சரஸான ஏரியா தான். ஏன்னா நம்ம இன்னொருத்தரை நம்பியே வந்துட்டு இருக்கோம். நீங்க சொல்லும் போது ஒரு ஓட்டுநராக இருப்பவர் அவர் வந்து தனியாக ஒரு வண்டி வாங்கி அவர் வரலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சாய்ஸா சொல்றீங்க. ஆமா. அதை தாண்டி வேற யாரெல்லாம் வரலாம்? காரை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது சில கட்டுப்பாடுகள் இருக்கா, இல்ல இந்த தொழில ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சிருந்தா தான் வரணுமா, இந்த மாதிரி ஏதாவது தகுதிகள் இருக்கா? சரி, தகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரடியாக நம்ம யாரையும் சொல்ல முடியாது, எந்த தொழிலுக்குமே தகுதிகள்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஒரு தொழிலை உருவாக்கும் போது அந்த தொழிலுக்காக நான் என்ன மெனக்கடல் செய்வேன், அந்த தொழிலுக்காக நான் என்னெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறதான் எங்கள் கேள்வி. அப்போ நீங்கள் இந்த தொழிலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா இந்த தொழில் எப்படி நடக்குதுங்கிற முழு விஷயம் ப்ராசஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் அதில் என்னென்ன கேப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது, அதான் கேப்ஸ் விழுந்தாலும் அட்ரஸ் பண்ண முடியும் உங்களால். இப்போ எளிமையாக சொல்லணும்னா, இப்போது ஒரு டீ கடை ஃப்ரான்சிசி எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அது ஆரம்பத்தில் நல்ல வருமானத்தை கொடுக்கும். திடீர்னு ஒரு நாள் அந்த பிஸ்னஸ் டல் ஆயிடுச்சுன்னா நீங்கள் உடனே நீங்கள் அந்த கடையை மூடிட்டு போயிட மாட்டீங்க. அதை திரும்ப பழைய அந்த வருமானம் ஈட்டுவதற்கான வழிமுறைகளை தேடுவீங்க. அதுதான் ஆக்சுவலி ஒரு தொழிலதிபர் ஒரு தொழில் செய்வதற்கான அந்த குறைஞ்சபட்ச விஷயம். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த வீடியோ நம்ம எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
போன வீடியோலேயே நம்ம நிறைய விஷயங்கள் பாதகமாக தான் பேசியிருந்தோம். அதை கமெண்ட்ஸ்லேயே வந்து நம்ம நேயர்கள் வந்து சுட்டி காட்டினாங்க. நீங்கள் என்ன ஒரு தொழிலை பற்றி பேசும்போது எதிர்மறையாகவே பேசுகிறீங்க, இதில் வந்து லாபமே இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அப்படி லாபமே இல்லை அப்படின்னா நமக்கு இவ்வளோ கேப்ஸ் ஓடாது. நம்ம பார்க்குறோம் எவ்வளோ ஐடி நிறுவனங்களுக்கு ஓடுது, இல்லைன்னா நம்ம ரோட்லேயே நல்லா ஓடிட்டு இருக்கு. அப்போ இதில் இருக்கிற வாய்ப்புகள் என்ன? நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். இது வந்து எல்லா தொழிலுக்குமே வந்து இருக்கிறது தான். இறக்கம் வந்தது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அப்படி விட்டுட்டு வந்துட மாட்டோம். அதில் என்னென்னலாம் நம்ம புதுமைகள் செய்யலான்னு பார்ப்போம், இல்லைனா வேற ஏதாவது இன்னோவேட்டிவாக செய்யலாமான்னு பார்ப்போம். இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்து பார்ப்போம். அதில் தோல்வி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், இப்படி மாற்றி செய்வோம். அது இந்த தொழிலுக்கும் பொருந்தும். ஆனால் குறிப்பிட்டு இதில் இருக்கின்ற அந்த பெரிய அந்த சந்தை இருக்குல்ல, இதில் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் சம்பாதிக்கலாம், இவ்வளோ பேர் சம்பாதிச்சிருக்காங்க, இவ்வளோ கார்கள் பெருகி இருக்கு, இந்த மாதிரியான ஏதாவது ஸ்டோரிகள் இருந்தால் நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் இந்த துறையில் ஈடுபட. சந்தை அப்படின்னு பார்த்தா இது ரொம்ப 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 பெரிய சந்தை. இங்கே வந்து யார் கடை விரிச்சாலும் இங்கே போனி ஆகும். சரி, அது நான் முதல்ல பதிவு பண்ண விரும்புகிறேன். அவ்வளோ பெரிய சந்தை. நீங்கள் எவ்வளோ பெரிய சந்தைன்னு இதை நீங்கள் யோசித்தாலும் அதை விட இது பெரிய சந்தை. ஓகே, அதில் சந்தேகமே இல்லை. அதே நேரத்தில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் இதை 2 விதமாக தான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு காரை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டி சம்பாதிக்கிறதுக்கு இங்கே மல்டிபிள் லெவல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சார்? நீங்கள் கால் டாக்ஸியில் ஓட்டிக்கலாம். சரி. நீங்கள் போய் ஒரு ஐடி கம்பெனியில் ஓட்டிக்கலாம். சரி. ட்ராவல்ஸில் அட்டாச் பண்ணி ஓட்டிக்கலாம், ஹோட்டல்ஸில் அட்டாச் பண்ணி ஓட்டிக்கலாம். இது ஒரு காரோட கேட்டகரியை பொறுத்து நம்ம திருப்பியும் அதுக்குள்ள டீட்டெயிலாக போக தேவையில்ல. நிறைய விதமாக கேட்டகரி இருக்குது. இப்போ அட்டாச் பண்ணி ஓட்டிக்கலான்னு சொல்கிறீங்க. இது ஒரு ஓட்டுநராக அட்டாச் பண்ணணுமா? இப்போ நான் ஒரு முதலாளியாக 4 வண்டி வாங்கி விட்றேன், என்னால் நம்பிக்கையான ஒரு 4 பேரை எங்கள் ஊர்லேருந்து கூப்பிட்டு வர முடியும், அவங்கள ஓட்டுநராக நியமிக்க முடியும், அவங்கள அட்டாச் பண்ணி ஓட்டினாலும் என்னால் சம்பாதிக்க முடியும். கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். சரி, கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். இதில் இருக்க சுலபமான விஷயம். இன்னைக்கு நிலைமை எவ்வளோ ஈஸி ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு காரை வாங்கிட்டு எங்கேயும் போய் தேடி போய் ஒரு டியூட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, தேடி போய் ஒரு டிராவல்ஸில் போய் நின்று, இல்லைனா ஒரு கால் டாக்ஸி கம்பெனியில் போய் எனக்கு டியூட்டி கொடுங்கன்னு கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா அவன் டாக்குமெண்ட் செக் பண்ணி அப்ரூவ் பண்ணிடுவோம். ஆன்லைன்லேயே நீங்கள் ஆன்போர்ட் ஆயிட முடியும், எளிமையாக ஆன்போர்ட் ஆயிட முடியும். அப்போது ஒரு வியாபாரத்துக்குள்ளே என்ட்ரி ஆகுறது ரொம்ப 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 சுலபம். ஆமாம். சரி, இப்போது ஒரு வியாபாரத்தில் என்ட்ரி ஆகுறது சுலபமாக இருக்கும்போது அந்த வியாபாரத்தை நடத்துறது கஷ்டமாக தானே இருக்கும். நம்ம ஆன்போர்ட் ஆகிடுவோம், நமக்கு சவாரி கிடைக்குமா, அந்த சவாரியில் லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறதானே நம்ம பேசணும். அது கிடைக்குதா? எஸ், கிடைக்கும். ஏன்னா நான் தான் சொன்னேன், சந்தை மிக பெருசு. இங்கே எப்படியெல்லாம் சவாரி கிடைக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் சரி சமமாக கொடுக்குறாங்க, டியூட்டி கொடுக்குறாங்க. ஆனால் டியூட்டி கொடுக்குறவங்களுக்கு ஏதோ ஒரு சார்பு நிலை இருக்கும்ல, இவங்களுக்கெல்லாம் அதிகமாக தரணும், இவங்களுக்கெல்லாம் கம்மியாக தரணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். அது இன்னைக்கு இருக்கிற இந்த ஆன்லைன் உலகத்தில் என்னவா செஞ்சுருக்காங்க அப்படின்னா, யார் நம்ம ஆப்ஸில் ஓட்டுறவங்களுக்கு, நான் ப்ரியாரிட்டியாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ளிகேஷன்ஸில் அட்டாச் பண்ணி ஓட்டுறவங்களுக்கு அதிகமான நேரம் யார் நம்மக்கிட்ட லாகின்ல வச்சுருக்காங்க அவங்களுக்கு அதிகமாக ட்ரிப்பு கொடு. அதிகமான கேன்சல் பண்ணாமல் யார் கம்மியான கேன்சலேஷனோட நமக்கு டியூட்டி ஓட்டி முடிச்சு கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு டியூட்டி அதிகமாக கொடு. இப்படியான கேட்டகரிஸ் எல்லாம் வந்து சாஃப்ட்வேர் எனேபிள்டாக இப்போ கொடுத்துட்டாங்க. யாரும் உட்காந்து மேனுவலாக இவர் எத்தனை ட்ரிப் எடுத்திருக்காரு, எவ்வளோ நேரம் லாகின்ல இருந்தார், எவ்வளோ கேன்சலேஷன் பண்ணியிருக்காருலாம் பார்க்குறது கிடையாது. சாஃப்ட்வேரே ஃபில்டர் பண்ணிடும். சரி, ஆனால் இதில் சிக்கல் என்ன அப்படின்னா, நான் தான் வந்து ஓட்டுநர், அந்த வண்டி வந்து என்னோட வண்டி அப்படிங்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த பேராமீட்டர்லாம் வந்து எனக்கே தெரியும், இப்படி இருந்தால் தான் எனக்கு நிறையா சவாரி கிடைக்கும் அப்படின்னு தெரியும். அதனால நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் இதுவே வந்து நான் வந்து ஒரு ஓட்டுநராக இன்னொரு முதலாளிக்கு வந்து வண்டி ஓட்டும் போது நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன்ல. இங்கே அதுதான் சேலஞ்ச். இப்போ தான் நம்ம சேலஞ்சுக்குள்ளே வரோம். சேலஞ்ச் அப்படின்னா இதில் முக்கியமான ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ப்ரியாரிட்டி சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் தான். இப்போ நீங்கள் ஓட்டுநர் அப்படின்னா 90% கடலை நீங்கள் கடந்துட்டீங்கன்னு அர்த்தம். நான் தான் வண்டி வச்சுருக்கேன், என்னோட வண்டி நானே ஓட்டிக்கிறேன், நான் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து 90% அந்த கடலை கடந்து நின்றுட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் இன்னொரு ஓட்டுநரை நம்பி நீங்கள் ஒரு வண்டி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 10% தான் கடந்திருக்கீங்க. மிச்சம் இருக்கிற 90% கடலையும் அந்த ஓட்டுநர் தான் உங்கள் வாகனத்தோட கடந்து எடுத்துகிட்டு போகணும். அப்போது ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்கிட்ட போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவர்கிட்ட இந்த தொழிலை பற்றி எடுத்து சொல்லி இப்படியெல்லாம் இருந்தால் தான் நமக்கு நிறைய வருமானம் வரும் அப்படின்னு அவரை கன்வின்ஸ் பண்ணி அவரை வேலை செய்ய வைக்கணும். இப்போ இது வேலை செய்ய வைக்கிறது அந்த ரோல் நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டீங்க அப்படின்னா இது நடந்துடும். கூடவே இங்கே இருக்கிற பெரிய பெரிய ஃப்ளீட் ஆப்ரேட்டர்ஸுக்கே இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் பெரிய ஆளுங்களுக்கே இருக்குது,
ஒரு சில வாகனம் வச்சுருக்கவங்களும் பெருசாகவே இருக்கும். அவங்களுக்கு கூட சேலஞ்ச் இதில் என்ன அப்படின்னா, ஓட்டுநர்கள் ரெகுலராக ஒரு வண்டியை ஓட்ட மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அவங்களுக்கு சம்பாத்தியம் பத்தலையாக இருக்கும், இல்லை அந்த வண்டி பிடிக்கலையா இருக்கும், இல்லை ஓனரை பிடிக்கலையா இருக்கும். அப்போது இங்கே முக்கியமாக ஒரு விஷயம் வருது, எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு வண்டி 2 வண்டி வச்சுருக்க நபரும் இன்றைக்கி அந்த எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்போர்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் வருது. இல்லைன்னா அவர் வாங்கி வச்சுருக்க கார் வந்து வீட்டுக்குள்ளே தூங்கும், அதுக்கு நம்ம டியூ கட்டணும், அதுக்கு மாதம் மாதம் சர்வீஸ் பண்ணணும், செலவு ஆகிட்டே இருக்கும், வருமானம் இல்லாமல் இருக்கும். அப்போது நீங்கள் 2 டிரைவரையோ 3 டிரைவரையோ உங்கள் ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வரீங்க, ஒருவேளை ஒரு சொந்தக்காரராகவே இருந்தாலும் கூட அவருக்கும் பர்சனலாக சில தேவைகள் இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஓனராக நீங்கள் ரியாக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஓட்டுநர் உங்ககிட்ட இருப்பார். இருந்தால் தான் உங்களுக்கு நிலையான வருமானம் வரும். சரி, இதுதான் இங்கே ரொம்ப மோஸ்ட் ப்ரியாரிட்டியான ஒரு சேலஞ்ச். ஆமாம், நீங்கள் சொல்லும் போது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, குதிரை பந்தயத்தில் வந்து ஜாக்கி தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஆமாம், ஆனால் ஜாக்கிக்கு எப்படி குதிரையை ஓட்டணும்னு நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல, அதே மாதிரி தான் ஓட்டுநருக்கு எப்படி கார் ஓட்டுறோம்னு சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் ஜாக்கிக்கு கொடுக்குற அதே சம்பளத்தை ஓட்டுநருக்கு கொடுத்தா அவங்க வந்து இன்னுமே சிரத்தை எடுத்து அந்த முதலாளிக்கு வேலை செய்வாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ அது வந்து எந்த மாதிரியான சம்பளம் இப்போ வந்து நிர்ணயிக்கப்படுது, எவ்வளோ ஒரு முதலாளியாக நம்ம வந்து ஓட்டுநருக்கு கொடுக்கணும்? முதல்ல ஓட்டுநரை நிலைநிறுத்தணும் அப்படின்னா சம்பளம் மட்டுமே போதும் அப்படிங்கிறத நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். சம்பளத்தை தாண்டி அவர்கள் மனிதர்கள், அவர்களுக்கான நிறைய தேவைகள் இங்கே இருக்குது. அதை எல்லாத்தையும் சரிப்படுத்தினாலும் கூட அதை தாண்டிய தேவைகளும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஓட்டுநர்கள் வேலையை இடைநிற்றல் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லாடலுக்குள்ள வெறும் சம்பளம் மட்டும் காரணம் இல்லை, ஆனால் சம்பளம் முக்கியமான காரணம். இப்போ சம்பளம் அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில் இருக்கிற மார்க்கெட் சம்பளம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி கம்பெனிக்கு வண்டி ஓட்டுறாருன்னா ஒரு 24,000 ரூபாய் அப்படிங்கிறது டீசெண்டான அதிகபட்ச சம்பளம். 24,000 ரூபாய், கொஞ்சம் ஒரு 1,000-2,000 கூட குறைச்சி இருக்குமா இருக்கலாம். பட் 24,000 ரூபாய்ங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரு ஆவரேஜ். அதுக்கு எத்தனை மணி நேரம் அவங்க வண்டி ஓட்டணும்? குறைஞ்சது 14 15-16 மணி நேரம் வண்டி ஓட்டுவாங்க. வண்டி ஓட்டிகிட்டே இருக்க மாட்டாங்க, அவங்க டியூட்டியில் தான் இருப்பாங்க. அவங்க டியூட்டியில் இருந்தாங்க, ஒரு 15 மணி நேரம் டியூட்டியில் இருக்காங்க அப்படின்னா, இப்போது ஐடி கம்பெனியோட ஸ்ட்ரக்சரே எடுத்துக்கிட்டவங்களேன், காலையில் 6 மணிக்கு ஒரு லாகின் இருக்கும், 8 மணிக்கு ஒரு லாகின் இருக்கும், மத்தியானம் 12 மணிக்கு ஒரு லாகின் இருக்கும், சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு லாகின் இருக்கும். இதுதான் இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மேஜர் லாகின்ஸ். இது இல்லாமல் சில கம்பெனிஸ் இருக்குது, எவ்ரி 1 hour லாகின்ஸ் வச்சுருக்க கம்பெனிஸ் இருக்குது, ரொம்ப ரேர், ரொம்ப கம்மி தான். அப்போ இந்த மேஜர் இந்த 4 லாகின்ல அவங்க ஒரு 2 லாகின் பிக்கப் எடுத்து வந்துருவாங்க. அப்போ 6 மணிக்கு உள்ள வரவங்க 2 மணிக்கு வெளியே போவாங்க. அப்போ ஒரு 8 மணிக்கு உள்ள வராருன்னா அவருக்கு டிராப் வந்து 2 மணிக்கு தான் கிடைக்கும். ஸோ அவர் 2 பிக்கப் 2 டிராப் எடுத்தாதான் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2,500 ரூபாய் அளவுக்கு அவரால் ரெவன்யூ பார்க்க முடியும். அப்போ நீங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா அவரோட வேலை அப்படிங்கிறது வந்து இந்த 4 மணி நேரம் தான் இருக்கும், மற்ற நேரம் சும்மா இருக்கணும். ஆனால் இருக்கணும் அந்த நிறுவனத்தில் இருக்கணும். அந்த நேரத்தில் வேற எந்த டியூட்டி எடுக்க முடியாது. இன்னைக்கு அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். அந்த நேரங்களில் இன்னைக்கு நம்ம கால் டாக்ஸி ஆப்புகளில் லாகின் பண்ணி வச்சு ஓட்டுறாங்க. இன்னைக்கு சிட்டிக்கு உள்ளே இருந்து OMR மாதிரியான இடங்களில் வந்து ஒரு ட்ராப் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கு அடுத்த ட்ராப் எடுக்கிறதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் கேப் இருக்கும்போது அந்த நடுவில் இருக்கிற கேப்பில் ஓட்டுவாங்க. இதெல்லாம் யார் செய்வாங்க அப்படின்னா சொந்த வண்டிக்காரங்க செய்வாங்க. ஓட்டுநர் வச்சிருக்கவன் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பான். நம்ம கொடுக்குற 24,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு நம்ம இது செஞ்சால் போதுங்கிற இது அப்படியே ஓட்டினாலும் எஃபிஷியண்டாக இருக்காது. இது நான் வந்து ஓட்டுநர்களை குறை சொல்லலை, மார்க்கெட்டில் அதுதான் நிலவரம், அதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது ஒரு செட்டப், இது ஐடி கம்பெனி. இங்கிருந்து நீங்கள் கால் டாக்ஸிக்கு வந்தீங்கன்னா இதை பற்றி நம்ம அந்த வீடியோ நான் இன்னொன்று கேட்கணும். நம்ம வந்து கால் டாக்ஸியில் நம்மளே ஆன்போர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து போகிறதே எனக்கு கான்செப்ட் புரியுது. இப்போ ஐடி நிறுவனங்களுக்கு நம்ம வந்து வண்டி ஓட்டணும்னாலும் இதே ப்ராசஸ் தானே, இல்லை அதுக்கு வேறு ஏதாவது ப்ராசஸ்? ஐடி நிறுவனங்களுக்கு நம்ம நேரடியாக போக வேண்டியிருக்கும். அங்கே இருக்கிற வேறு வண்டி ஓட்டுற யாராவது ஒருத்தர் நம்மளை ரெஃபர் பண்ணால் தான் நம்மளை அவங்க தெரிஞ்சிக்க முடியும். அல்லது அங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவர் ஏதோ ஒரு தெரிஞ்ச ரெஃபரன்ஸ் மூலமாக தான் நம்ம நிறுவனத்துக்குள்ளே என்ற அது ஓட்டுநர் வந்து தெரிஞ்சுக்கணுமா, இல்லை முதலாளியே வந்து இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கணும்? நம்ம எப்போவுமே ஓட்டுநரை நம்பியே நம்ம இருந்துட முடியாதுல்ல. ஒருவேளை ஓட்டுநர் நல்ல ஓட்டுநராக இருந்து நமக்கு நல்லா சம்பாதிச்சு கொடுத்துட்டாருன்னா நமக்கு நல்லது. ஆனால் ஒருவேளை அவருக்கு விஷயம் தெரியல, நீங்கள் சொல்கிற மாதிரி ஊர்லேருந்து ஒருத்தர் கூட்டு வரீங்க, சென்னை மாதிரி நகரம் அவருக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக பிரமிப்பை கொடுக்குற ஒரு இடமா இருக்கும்போது அவர் எப்படி போய் ஒரு பிஸ்னஸை பிடிச்சி கொண்டு வருவார்? நீங்கள் ஒன்று சிம்பிளுங்க, காரை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே ரோட்டில் போனீங்கனாலே போதுங்க, சாயங்கால நேரங்களில் நைட் நேரங்களில் போனீங்கன்னா போதுங்க, வழிநடுக்க டீ போர்டு வாகனங்கள் இருக்கும். அதில் ஒரு 10 வண்டியில் போய் நீங்கள் பேசுனீங்கன்னா 10 பேரும் 10 கம்பெனியில் வண்டி ஓட்டுறவனா இருப்பான். அப்போ 10 பேருக்கிட்ட நம்பரை வாங்கிட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்லாப்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதில் நமக்கு எது லாபகரமாக இருக்குது, நமக்கு எது செட் ஆகும், நமக்கு என்ன டைமிங்கில் அதுக்கு இருக்குது அப்படிங்கிறத அலசி ஆராய்ச்சி நம்ம ஒரு கம்பெனியில் கூட நம்ம அட்டாச் பண்ணிக்க தேவையில்ல, 2-3 கம்பெனியில் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை, நீங்கள் கம்பெனியில் அட்டாச் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து ஐடி நிறுவனம் கிடையாது, ஐடி நிறுவனம் தான். ஐடி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய டிராவல்ஸ்களை போய் அட்டாச் பண்ணுவோம். அந்த தொடர்பை நம்ம வந்து
ஒரு இண்டிவிஜுவல் டிரைவர் கிட்ட ரோட்டு ஓரமாக நிற்கிற இன்னொரு கேப் அது அவ்வளோ எளிமையாக கிடைச்சிருமா? கிடைக்கும் எளிமையாக தான் இல்லை கிடைக்கும். இல்லை நான் இப்போ என்னன்னா ஒரு 100 பேர் ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க, அந்த டீம் வந்து டிராவல் டெஸ்கில் வந்து 100 பேர் எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கார்லாம் வந்து இவங்க வந்து நியமிச்சிட்டாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு வண்டி வாகனமே தேவையில்லை. அப்போ நீங்கள் போய் என்னதான் முட்டினா மோதனாலும் உங்களால் அந்த இது எடுக்கவே முடியாதுல்ல, அப்போ நீங்கள் எப்படி எடுக்கலாம்? 2 செனாரியோ இருக்குது. ஒன்று, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் சரியாக நடந்தது அப்படின்னா புதிய ஓட்டுநர்களை ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா மாதம் ஒரு 10 வண்டி உள்ளே வருதுன்னா 15 வண்டி வெளியே போகும். அப்படி அது எப்படி? அதுதான் அவங்களுக்கு தேவைகள் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு வண்டி ஓட்டுநர்களுக்கான தேவைகள் மாறும். அது மட்டும் இல்லாமல் நான் ஓட்டுநர் வழியா வச்சு எனக்கு சொல்லாதீங்க. இப்போ நான் வந்து ஒரு 4 வண்டி வாங்கி ஓடணும். டிரைவராகவே இருந்தாலுமே என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த கம்பெனியில் ஒரு ஏன்னு ஒரு கம்பெனியில் ஓட்டுறாங்க. ஒரு கேம்பஸில் ஒரு 100 கம்பெனி இருக்கும். சரி, ஒரு பார்க்கிங்கில் இருக்காங்க. பக்கத்து பார்க்கிங்கில் போய் அவன் பேசிகிட்டு இருக்கும்போது இவனை விட 10 ரூபா அவன் அதிகமாக சம்பாதிக்கிறான் அப்படின்னா இவனுக்கு ஒரு ஆசை வரும். அப்போ இந்த மாதத்தோட என் கணக்கு முடிச்சுட்டு அங்கே போகலாம் அப்படின்னு. இப்படி இந்த மாதிரி சென்னை சிட்டியில் இருக்கிற எல்லா வாகனங்களும் எல்லா கம்பெனிலையும் வருஷத்தில் ஒரு தடவையாவது அட்டாச்மெண்ட் பண்ணி வெளியே வந்துடும். அப்போ நான் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிறேன். ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனத்துக்குன்னு டிராவல் டெஸ்க் இருக்குது. அந்த டிராவல் டெஸ்க் வந்து ஒரு இன்னொரு கம்பெனியை நியமிக்கிறது கிடையாது, வாகனங்களை தான் நியமிக்கிறாங்க. இல்லை, கம்பெனியை தான் இன்றைக்கி பெரும்பாலும் நியமிக்கிறாங்க. அந்த கம்பெனிகளுக்கு பெரும்பாலும் சொந்த வாகனங்கள் இருக்கிறது இல்லை. அந்த கம்பெனிகள் கொஞ்சம் வாகனம் சொந்த வாகனமாக வச்சுக்கிட்டு மற்ற வாகனங்களெல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணுறாங்க. அட்டாச்மெண்ட் பண்ணும்போது நம்மள மாதிரியான இந்த ஓன்கம் டிரைவர்ஸை அட்டாச்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஓன்கம் டிரைவர்ஸுக்கான தேவை மாதம் மாறும். அதே நேரத்தில் புதிய பிஸ்னஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இவங்க ஜம்ப் ஆகிட்டே இருக்காங்க. ஓன்கம் டிரைவர்ஸ் நான் புரிஞ்சுக்கிறேன், அப்படிதான் இது பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு 4 வண்டி வாங்கி விடுறேன்னா அதை வந்து இந்த நிறுவனத்துக்கு கீழே விட்டு அவங்க வந்து ஐடி நிறுவனத்துக்கு ஓட்டினாங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த ஒரு கட்டிங் எடுத்து தான் நமக்கு கொடுப்பாங்க. அது எனக்கு லாபகரமாக இருக்குமா அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. அதுதான் சொல்லணும்ல. இப்போது ஐடி நிறுவனத்தில் வண்டி ஓட்டுற டிரைவருக்கான சம்பளம் 24,000 ரூபாய். அந்த ஐடி நிறுவனத்தில் வண்டி ஓடும்போது ஒரு மாதத்துக்கு ஒரு வண்டி அதிகபட்ச கிலோமீட்டர் வந்து 2500 கிலோமீட்டர் ஓடினாலே வண்டி அதிகமாக ஓடணும் அர்த்தம். அப்போது உங்களுக்கான செலவினமும் குறைஞ்சிட்டே வருது. 24,000 ரூபாய் தான் சம்பளம். வண்டிக்கு டியூ ஒரு 20,000 ரூபாய் இருக்குன்னு வைங்களா. அப்போ 2500 கிலோமீட்டர் தான் ஒரு வண்டி ஒரு மாதத்தில் ஓடுது அப்படின்னா அந்த வண்டிக்கான ஃபியூல் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து குறைவாக இருக்கும். தேய்மானம் எல்லாமே குறைவு, செலவுகள் எல்லாம் குறையும் போது உங்களுக்கு கடைசியில் உங்களுக்குன்னு ஒரு 10,000 ரூபாய் உங்கள் பாக்கெட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆனால் இது அதிகபட்சமாக சென்னையில் பொறுத்த வரைக்கும் 60,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பெரிய அமௌண்ட். ஒரு மாதத்துக்கு ஐடி நிறுவனத்தில் ஓடக்கூடிய வாகனம் சம்பாதிக்கும் தொகை 60,000 அப்படிங்கிறது நல்ல டீசெண்டான அமௌண்ட். ஆனால் 60,000 நம்ம ஆளுங்களுக்கு பத்தாது. நம்ம நினைப்போம் சனி நேரில் நீ சும்மா இருக்கிற, நீ போய் கால் டாக்ஸியில் ஓட்டு அப்படிப்போம். அப்போது அந்த டிரைவருக்கான அந்த உழைப்பு அதிகமாகும். இது ஒரு காரணம் டிரைவர் வந்து அடுத்த வண்டிக்கு ஜம்ப் ஆகுறது. அப்போ நமக்கு டிரைவர் இல்லாமல் நிற்கும் போது நம்ம புது டிரைவரை தேடுவோம். அப்போ வண்டிக்கு டிரைவர் மாற வண்டி தேய்மானம் ஜாஸ்தி ஆகும். இந்த மாதிரி நிறைய சிக்கல். நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்கன்னா டிரைவரை வந்து நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து சம்பளம் மட்டும் கிடையாது, அவங்களுக்கான ஓய்வுகளை நீங்கள் வந்து கொடுக்கணும். அவங்கள வச்சு எப்படியும் 24 மணி நேரமும் சம்பாதிச்சிடணும்னு நினைக்கக்கூடாது. அவங்கள மனிதர்களாக பார்த்து நீங்கள் 15 மணி நேரம் ஓட்டுறீங்க, ஏன்னா வேற வழி கிடையாது. அப்படிதான் நம்மளுடைய இன் அண்ட் அவுட் டைம்லாம் இருக்கு. ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க? ஆமாம், அது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு லீவு கொடுத்தீங்கன்னா அவங்க 5 நாள் வந்து உங்களுக்கு நல்லா உழைப்பாங்க. அதில் உங்களுக்கு 60,000 70,000 கிடைக்கும். அதில் லாபம் வரும். அந்த லாபத்தில் நிம்மதி அடைங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், அதுதான் உண்மை. சரி, இதுலேருந்து நம்ம இப்படியே கால் டாக்ஸி செக்மெண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் ஐடி கம்பெனியில் ஓட்டிக்கிட்டு ஓய்வு நேரங்களில் கால் டாக்ஸியில் ஓட்டுறாங்க. ஓன்கம் டிரைவர்ஸ் ஓட்டுறாங்க, ஏன்னா அவருக்கு வருமானம் அதிகம் தேவைப்படும், அது புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த வண்டி வாகன உரிமையாளர்கள் டிரைவர் போட்டு ஓட்டுறவங்களா அவங்களும் புஷ் பண்ணுறாங்க. அந்த வண்டி ஓடுது இல்லை, நீ ஏன் சும்மா இருக்கிற, நான் சொன்ன அதே விளக்கம் தான், அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணுறாங்க. பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நீ ஓட்டினா உனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் தரேன்னு சொல்கிறாங்க. அந்த சம்பளம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, அவருக்கு ஒரு 50 ரூபா பேட்டா கொடுப்பாங்க, இல்லை 2 ஹவருக்கு 100 ரூபா அந்த மாதிரி ஏதாவது பேட்டா கொடுத்தா கூட குறைஞ்சபட்ச சம்பளம் தான் அவருக்கு போய் சேரும். ஆனால் அந்த வாகன ஓட்டுநருக்காவது ஏதாவது வருமானம் அதிகமாக கிடைக்கும், அபரிவிதமான ஒரு சம்பாத்தியம் அவர் சம்பாதிப்பாரான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா வண்டி ஓடும், அதிகமாக ஓடும் போது வண்டி அதிக தேமாறும், செலவு ஜாஸ்தியாகுது வண்டிக்கு. நீங்க 2500 கிலோமீட்டர் முதலாளிங்க சொல்றீங்க, அவங்களும் அதிகமாக சம்பாதிக்க மாட்டாங்க. மாச கடைசியில அவர் வந்து 60,000 ரூபாய் சம்பாதிச்சா ஒரு 10,000 ரூபாய் நிற்கும்னு சொன்னேன் இல்லையா, 80,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அந்த 10,000 ரூபாய் தான் நின்றுருக்கும். சரி, இந்த பக்கம் வரது இந்த பக்கம் ஒழுகி போயிடும், லீக்கேஜ் ஜாஸ்தி ஆயிரும். சரி, அதுதான் இங்க பிரச்சனை. இந்த ஒரு நுணுக்கம் தெரியாம தான் நம்ம ஆளுங்க நிறைய சம்பாதிச்சிடணும்,
அப்படின்னு ரொம்ப அவசரப்படுறாங்க. கடைசியில் சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்வி. சரி சரி, அந்த தொழில் நுணுக்கம் தெரியாமல் வண்டி தேய்மானத்தில் விட்டுறாங்க, சம்பாதிக்கிறதெல்லாம் இல்லை விட்டுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறீங்க. அதுதான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பட்ஜெட்டிங் கரெக்டாக போடணும். ஒரு வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுது, அப்படி அது ஓடும் போது நமக்கு எவ்வளோ செலவு வருது, அது ஓடாத போது எவ்வளோ செலவு வருது, இவ்வளோ அழுத்தம் கொடுத்து ஒரு டிரைவருக்கு நம்ம ஓட்டும் போது அவருக்கு நம்ம என்ன அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது, இல்லை ஓடாத போது எவ்வளோ கம்மியாக கொடுக்குறோம், இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன, இதில் எந்த ஸ்டேஜில் நம்ம நிம்மதியாக சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான் இப்போ அதிக சம்பாத்தியம் அப்படியா அல்லது கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் நிம்மதியாக சம்பாதிக்கிறோமா, சீராக சம்பாதிக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். அதுதான் எங்கள் விஷயம். ஸோ அதில் தான் இங்கே நிறைய பேர் கோட்டை விடுறாங்க. அதைத்தான் நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போர்ட்டாக அதை வந்து அடிக்கோடிட்டு காட்ட வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ எனக்கு இந்த தொழில் கொஞ்சம் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இதே மாதிரி உழைப்பை சுரண்டி அந்த உழைப்பவருக்கு எந்த ஒரு நேரமும் கொடுக்காம அவங்கள ஒரு இடுபொருளாக பார்க்குற தொழில்கள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த துறையில் அப்படின்னு பார்க்கும்போது ஓட்டுநர்களுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்கும்போது நீங்கள் வந்து அதே அழுத்தத்தை வந்து இந்த ஓட்டுநருக்கு கொடுக்க முடியாது. அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த தொழிலை நடத்த முடியாது. ஓட்டுநருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, வெளியே போனால் அவனுக்கு இன்னொரு வண்டி, அதனால நமக்கு தான் கஷ்டம் உண்மையை சொல்லணும்னா. ஸோ அப்போ இந்த தொழிலை நடத்தணும் அப்படின்னா வண்டி வாங்குறது எளிது, ஓட்டுநர்களை கரெக்டாக நியமித்துட்டா நம்ம அதுலேயும் வந்து பணம் சம்பாதிச்சிடலாங்கிறத ஒரு நேர்மறையான கருத்து தான் சொல்கிறீங்க. ஏன்னா இது வந்து லாபத்தை தாண்டி ஒரு சக மனிதனை மனிதனாக நடத்தினா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா இதை தவிர வேற என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு. அப்போ இந்த துறையில் வெற்றி பெறணும் அப்படின்னா வால்யூம் பேஸ்ல தான் வெற்றி பெற முடியும். ஒரு வண்டி ஓடுற இடத்துல நீங்க ப்ராசஸை கரெக்டா செட் பண்ணி ஒரு டிரைவரை கரெக்டா செட் பண்ணிட்டீங்கன்னா அது 10 வண்டியா மாத்திரல கவனம் செலுத்துங்க. 10 வண்டியா ஓட்டும் போதும் பேராசப்படாம அதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி 8 மணி நேரம் 10 மணி நேரம் மட்டும் டிரைவருக்கு ஓட்ட வைங்க. வாராந்திர விடுமுறை கொடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. அந்த டிரைவர் வெளியே போயிட்டு அதிகமாக சம்பாதிக்குன்னு சொல்லிட்டு அவர் தனிப்பட்ட முறையில் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், அது நமக்கு கிடையாது. ஆனா ஒரு நிறுவனமா நடத்தும் போது எப்படி ஒரு கட்டமைக்கப்பட்ட நிறுவனம் தன்னுடைய ஊழியர்களை சீராக பார்த்துக்குமோ அதே மாதிரி பார்த்து நடத்தினா அது ஒரு லாபகரமான தொழில்னு நம்ம சொல்றோம். கண்டிப்பா. நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் நம்மளை கால் பண்ணி கூப்பிடுறாங்க, பல தலைப்புகள்ல வந்து கேட்கறாங்க. இந்த துறை சார்ந்தும் உங்களை வந்து ஒருத்தர் வந்து கால் பண்ணி கேட்டாரு. அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த மாதிரி உங்களை அழைத்து பேசலாமா? நீங்க உதவ தயாரா இருக்கீங்களா? கண்டிப்பா உதவ தயாரா இருக்குது. ஆனா முதல்ல அந்த நபர் வந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணும்போது நான் வேற ஏதோ தேவைக்கு கூப்பிடாருன்னு நினைச்சேன். அப்புறமா கால் பண்ணி பேசும்போது எனக்கு முதல்ல அதிர்ச்சியா இருந்துச்சு, நமக்கெல்லாம் இப்படி ஒரு கால் வருமா அப்படின்னு. ஆனா அந்த காலை கட் பண்ணதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் நான் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவர் கேட்குற விஷயங்கள் வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தை தான் அவர் கேட்குறாரு. அப்படிங்கிறப்ப ஈஸியாக என்னால் அவருக்கு வந்து வழிகாட்டுதல் சொல்ல முடிஞ்சிச்சு. அந்த கால் கட் பண்ண போகிற தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. கிட்டத்தட்ட 19 வருஷமாக நம்ம இந்த ஃபீல்டில் தான் இருக்கிறோம். அப்போ இந்த ஃபீல்டில் நமக்கு தெரியாத விஷயமே இல்லை. அப்படிங்கிறப்போ வந்து இந்த கன்சல்டிங் பண்ணுறதுக்கான சரியான நபர் நம்ம தான் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. சரி. அப்போது தாராளமாக இந்த கன்சல்டிங் கால் வந்து பெய்டு கால்லாம் எதுவுமே கிடையாது. தாராளமாக கூப்பிட்டு கேட்கலாம். இதில் இருக்கக்கூடிய நிறைகள் குறைகள் ரெண்டையுமே சரியாக எடுத்து சொல்கிறதுக்கு தான் என்னோட வேலை. நீங்கள் போய் உங்களை வந்து நீங்கள் அந்த வண்டி வாங்குங்க, இந்த வண்டி வாங்குங்க, அப்படி சம்பாதிச்சிடலாம், இப்படி சம்பாதிச்சலாம், ஆசை வார்த்தையை காட்டுற ஆள் நான் இல்லை அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருக்கிறேன். காட்டவே கூடாதுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கிறேன். ஏன்னா நான் சொல்கிற ஒரு விஷயத்தை கேட்டு ஒருத்தர் தவறான முடிவு எடுத்துடக்கூடாது. ஒருவேளை அவர் தொழில் தொடங்காமல் கூட போகட்டும், தப்பு இல்லை. ஆனால் தொழில் தொடங்கி நஷ்டப்படக்கூடாதுங்கிறதுலாம் நான் தெளிவாக இருக்கிறேன். அதனால் தாராளமாக நம்மளை வந்து அணுகலாம். இந்த தொழிலை துவங்குறதுக்கோ இல்லை இந்த தொழிலில் அவங்க ரொம்ப நாள் ஈடுபட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு தொய்வு இருக்குதுன்னா கூட அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறது வரைக்கும் நம்மளால் அவங்களுக்கு வழிகாட்ட முடியும். அதுக்கு நம்ம எப்போவுமே தயாராக தான் இருக்கிறோம். ஓகே, நல்லது. இவ்வளவு நேரமும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த தலைப்பிலே வந்து நமக்கு 3 வீடியோ நம்ம பேசியிருக்கோம். ஸோ இவ்வளோ பெரிய டாப்பிக்கில் ரொம்ப சீரான கருத்துக்களை வைத்து ஒருத்தர் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல்ல அதை பேசிட்டு இப்போ அதில் வெற்றி பெறறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நல்லா தெளிவாக பேசுனீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ.